Hi everyone, இந்த வீடியோல நம்ம class 10 science unit 2 opticsல இருக்கக்கூடிய solved problems வந்து பார்க்கலாம். First problem, light rays வந்து vacuumல இருந்து இப்ப glassக்கு travel ஆகி வருது. அப்படி வரும்போது glass ஓட refractive index வந்து 1.5 னு கொடுத்திருக்காங்க and angle of incidence வந்து 30 degree னு கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன calculate பண்ணி கண்டுபிடிக்கணும்னா angle of refraction வந்து எவ்வளவு இருக்கும் இந்த glassக்குள்ள அப்படி நாம கண்டுபிடிக்கணும். First நம்ம given datas எல்லாம் எழுதிடலாம். என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா angle of incidence. Angle of incidence நம்ம small I அப்படின்னு denote பண்ணுவோம், that is 30 degree. Then we have to calculate the angle of refraction R. அதான் என்னன்னு find out பண்ண போறோம். And இங்க வந்து refractive index of glass வந்து கொடுத்திருக்காங்க. vacuumக்கும் refractive index இருக்கு. இந்த refractive index நம்ம mu அப்படின்னு denote பண்ணுவோம். ஸோ வேக்கமுடைய refractive index, வேக்கம் தானே ஃபர்ஸ்ட் இருக்கு, வேக்கம்ல இருந்து தான் கிளாஸுக்கு வந்து லைட் ரே ட்ராவல் ஆகி வருது. அப்போது வேக்கமுக்கு ஆல்ரெடி refractive index இருக்கு, அதை வந்து நம்ம mu1 எடுத்துக்கிறோம். கிளாஸுக்கு refractive index வந்து mu2 எடுத்துக்கிறோம். வேக்கமோட refractive index என்ன அப்படின்னா 1. வேக்கம் ஆர் ஏர் இதுக்கெல்லாமே வந்து 1 தான். ஆல்ரெடி இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் கிளாஸுக்கு வந்து இங்கே 1.5னு கொடுத்துருக்காங்க, தட் இஸ் mu2. இப்போது நம்ம வந்து mu1, mu2, IR இருக்குது. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி என்ன ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலாவில் இந்த டேட்டாஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இப்போது R வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ என்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்னா அக்கார்டிங் டு ஷெல்ஸ்னா sin I by sin R is equal to mu2 by mu1. இப்போ given datasஸை பார்த்த உடனே அப்போ இந்த இதெல்லாம் வந்து ரிலேட் பண்ணுற மாதிரி என்ன ஃபார்முலாஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு ஈஸியாக ஃபார்முலா எழுதுனதுக்கு அப்புறமா தான் டேட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வர முடியும். ஸோ ஃபார்முலா வந்து நீங்கள் தியரி கிளாஸ் பார்க்கும் போது லேர்ன் பண்ணும் போதே ஃபார்முலாவெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தனியாக பேப்பரில் இந்த லெசனில் என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் இருக்குது அப்படின்னு தனியாக எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த கிவன் டேட்டாஸை பார்த்தோன்னே எந்த ஃபார்முலா இதுக்கு சூட்டபிள் ஆகும் கண்டுபிடிக்கிறதுக்கு, ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியும். ஓகேவா? இங்கே ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஸோ சைன் ஐக்கு பதிலாக 30 டிகிரி வந்து போடுறோம் பை சைன் ஆர். ஆர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன், விச் இஸ் ஈக்குவல் டு mu2 வந்து 1.5, mu வந்து 1, mu1 வந்து 1. இப்போ என்ன பண்ணோம்னா நெக்ஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து பண்ணுறோம். சைன் 30 டிகிரி இன்ட்டு 1 வந்து சைன் 30 டிகிரி, விச் இஸ் ஈக்குவல் டு 1.5 இன்ட்டு சைன் ஆர். நெக்ஸ்ட்டு சைன் 30 டிகிரியோட வேல்யூ என்னென்னா 1/2. இது ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூ, நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க மேக்ஸ்லலாம். ஸோ சைன் 30 டிகிரியோட வேல்யூ வந்து 1.2 இன்ட்டு ஈக்குவல் டு இந்த சைடு இருக்கக்கூடிய 1/5 ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வரும்போது மேலே இருந்தது இப்போ கீழே வந்துடும். ஸோ 1 டிவைடட் பை 1.5 வந்துடும், விச் இஸ் ஈக்குவல் டு சைன் ஆர். 2 இன்ட்டு 1.5 என்னது 3.0. நம்ம 0 வந்து கன்சிடர் பண்ணிக்க தேவையில்லை. இந்த 1/3 இப்போ இருக்கு இல்லையா, இது நம்ம வந்து டிவைட் பண்ணி பார்த்தோம்னா we will get 0.333 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். ஸோ சைன் ஆர் இஸ் ஈக்குவல் டு 0.333ன்னு போய்கிட்டே இருக்குது. இப்போது நம்ம ஆர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன். இந்த சைன் என்ன பண்ணுறோன்னா ஈக்குவல் டு இந்த சைட் கொண்டு வரும்போது சைன் இன்வர்ஸ் அப்படின்ட்டு வரும். சைன் இந்த பக்கம் போயிடுச்சுன்னா சைன் இன்வர்ஸ்ன்னு வந்துருமா. இப்போ சைன் இன்வர்ஸுக்கு நம்ம டேபிள் வேல்யூ வந்து பார்க்கணும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0.333க்கு என்ன இருக்குது பார்த்தோன்னா you will get R as 19.45 டிகிரி. இதுதான் வந்து ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷனோடைய வேல்யூ. நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ராப்ளம், a beam of light passing through a diverging lens of focal length 0.3 மீட்டர். இப்போ ஒரு டைவர்ஜிங் லென்ஸ் இருக்குது, பீம் ஆஃப் லைட் வந்து அது வழியே பாஸ் ஆகுது, அதோடைய ஃபோக்கல் லென்த்து தான் வந்து 0.3 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இட் அப்பியர் டு பி ஃபோக்கஸ்ட் அட் அ டிஸ்டன்ஸ் 0.2 மீட்டர் பிஹைண்ட் த லென்ஸ். பிஹைண்ட் த லென்ஸ் அப்படின்னா லென்ஸுக்கு இன்ஃப்ரண்ட்டாக, லென்ஸுக்கு முன்னாடி அங்கே வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 0.2 மீட்டர். ஆஃப்டர் த லென்ஸ் அப்படின்னா லென்ஸுக்கு அப்புறமான்னு அர்த்தம். பிஹைண்ட் த லென்ஸ் அப்படின்னா லென்ஸுக்கு முன்னாடி, இன்ஃப்ரண்ட் ஆஃப் த லென்ஸுன்னு அர்த்தம். இப்போ நம்ம பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த லென்ஸில் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது நம்ம யூன்னு நோட் பண்ணுவோம், இமேஜை வந்து V அப்படின்னு போடுவோம், ஃபோக்கல் லென்த்தை F அப்படின்னு போடுவோம். இப்போ இந்த ஃபோக்கல் லென்த் அப்படிங்கிறது இந்த லென்ஸுக்கு இன்ஃப்ரண்ட்டாக இந்த இடத்துல தான் இருக்குது. இந்த ஃபோக்கல் லென்த்தாக இருக்கட்டும், இந்த இமேஜோட டிஸ்டன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே. இப்போ கிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இந்த சென்டரில் ஒரு லைன் போடுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா +1 +2 +3 +4ன்னு இருக்கும். இந்த பக்கமாக -1 -2 -3 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அது மாதிரி தான்
லென்ஸுக்கு இன்ஃப்ரண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம நெகட்டிவ் வேல்யூஸாக தான் எடுத்துக்கணும். ஸோ ஃபோக்கல் லென்த் எஃப் அதுவுமே வந்து நெகட்டிவில் தான் எடுத்துக்கணும். 0.3 மீட்டர் இந்த இடத்துல தான் ஃபோக்கல் லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ் வி தட் இஸ் 0.2 மீட்டர் அதுவும் நெகட்டிவ் மைனஸ் வேல்யூவில் தான் எடுத்துக்கிறோம். பிஹைண்ட் த லென்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் யூ வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டாவில் எஃப் வியூ இந்த மூணுத்து ரிலேட் பண்ணுற மாதிரி என்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்னு பார்க்கணும். 1/f is equal to 1/v minus 1/u அப்படிங்கிற இந்த ஃபார்முலா இருக்குது. இதில் எஃப் அண்ட் வி வந்து போட்டு யூ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறதுனால யூ இந்த சைட் கொண்டு வந்துட்டு எஃப் இந்த சைட் கொண்டு வந்துடும். ஸோ -1/u ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைட் வரும்போது +1/uவாக வந்துடும். அண்ட் 1/f இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் ப்ளஸ்ஸாக இருக்கிறது அந்த சைட் போச்சுன்னா மைனஸாக வந்துடும். இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். v வந்து -0.2 அண்ட் எஃப் அப்படிங்கிறது -0.3. இங்கே ஒரு மைனஸ் ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும். ஸோ +1/0.3. இப்போ நம்ம இந்த இடத்துல கிராஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து பண்ணுறோம். ஸோ 0.3 -0.2 பை இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 0.06 வரும். ஆனால் இங்கே என்ன இருக்குது? நெகட்டிவ் வேல்யூ இருக்குது. ஸோ மைனஸ் வந்து போட்டுக்கிறோம். அண்ட் 0.3 - 0.2 வந்து என்னது? 0.1 by 0.2 into 0.3 வந்து 0.06. இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த பாயிண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி நம்ம மேலேயும் கீழேயும் 100ஆல் டிவைட் பண்ணுறோம். இங்கே வந்து 2 டிஸ்டன்ஸ் பிளேஸ் தள்ளி இருக்கிறதுனால நம்ம வந்து மேலேயும் கீழேயும் 100ஆல் வந்து மல்டிப்ளை அண்ட் டிவைட் வந்து பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது 0.1 into 100 வந்து 10 by 0.06 into 100 வந்து 6. இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால இந்த மைனஸை வந்து இங்கே போடுறோம். நம்ம வந்து யூ தான் கண்டுபிடிக்கிறோம், 1/u இல்லை. ஸோ இதை வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கலாம். ஸோ 1/uக்கு ரெசிப்ரோக்கல் வந்து u அண்ட் -10/6க்கு ரெசிப்ரோக்கல் வந்து -6/10. இப்போ இந்த 6/10 வந்து டிவைட் பண்ணோம்னா we will get the value as 0.6. யூனிட் என்ன? மீட்டர். So u which is the position of the object that is -0.6 meter. Next third solve problem. A person with myopia. ஒரு பர்சனுக்கு மயோபியா வந்து இருக்குது. He can able to see a object which is placed at a distance of 4 meter. அப்போது அவங்களோட ஐ லென்ஸில் இருந்து 4 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் எந்த ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணாலும் தான் அவங்களால பார்க்க முடியும். ஆனால் அவங்களுக்கு 20 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை வந்து பார்க்கணுன்னு விரும்புகிறாங்க. அப்போனா வாட் ஷுட் பி த ஃபோக்கல் லென்த் அண்ட் த பவர் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ் ஹீ மஸ்ட் வியர். அப்போ அவங்களுக்கு ஐ லென்ஸில் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணி நம்ம ஒரு லென்ஸ் கொடுக்குறோம் இல்லையா? அப்போ அந்த லென்ஸில் வந்து ஃபோக்கல் லென்த் அண்ட் பவர் ஆஃப் லென்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கிவனை வந்து எழுதிடலாம். அப்போ ஐ லென்ஸ்லேருந்து அவங்க பார்க்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 4 மீட்டர். அதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அவங்களுக்கு 20 மீட்டர் வரைக்கும் பார்க்கணும்னு நினச்சாங்கன்னா அந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். அண்ட் வி ஹாவ் டு ஃபைண்ட் த ஃபோக்கல் லென்த் அண்ட் பவர். இது ரெண்டுத்தையும் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸு ஒய் எஃப் இந்த மூணுத்தையும் ரிலேட் பண்ணுற மாதிரி என்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போது மயோபியான்னு தெரிஞ்சு போச்சு இந்த பர்சனுக்கு. அப்போ எந்த மாதிரியான கான்கேவ் லென்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஃபார்முலா வந்து கொண்டு வர போகிறோம். தட் இஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு XY by X minus Y. எக்ஸ் அப்படிங்கிறது 4, ஒய்ங்கிறது 20. ஸோ 4 into 20 வந்து -80. ஏன் இங்கே மைனஸ் போடுறோம் அப்படின்னா இங்கே கீழே மைனஸ் இருக்கு இல்லையா? எக்ஸுக்கு வந்து 4, ஒய்க்கு வந்து 20. 4 - 20 என்ன வரும்? -16 வரும். அந்த மைனஸ் தான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ -80/16. இதை வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 டைம்ஸ் போகும். 16 5s 80. ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு -5 மீட்டர். இதுதான் வந்து கான்கேவ் லென்ஸ். இப்போ கரெக்ஷன் பண்ணி கொண்டு வந்த அந்த லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த் வந்து -5 மீட்டர். நெக்ஸ்ட்டு பவர் ஆஃப் லென்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். பவர் ஆஃப் லென்ஸோட ஃபார்முலா என்னன்னா P is equal to 1/f. ஃபோக்கல் லென்த் தெரிஞ்சால் தான் அடுத்து பவர் ஆஃப் லென்ஸை வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ என் ஃபோக்கல் லென்த் தெரியும், தட் இஸ் -5. அதனால் நம்ம -1/5ன்னு போடுறோம். இதை நம்ம டிவிஷன் பண்ணோம் அப்படின்னா we will get 0.2. பவர் ஆஃப் லென்ஸ் இதோட யூனிட் வந்து டயாப்டர், அதோட சிம்பிள் வந்து கேபிட்டல் D. ஸோ கான்கேவ் லென்ஸ் அதாவது இந்த கரெக்ஷன் லென்ஸோடைய பவர் வந்து
-0.2 diopter. Next, solved problemsல fourth question. For a person with hypermetropia, ஒரு பர்சனுக்கு hypermetropia வந்து இருக்கு. அவங்களுடைய நியர் பாயிண்ட் வந்து it has moved to 1.5 meter. நார்மலாக ஒரு பர்சனோடைய ஐசைட் அப்படிங்கிறது 25 சென்டிமீட்டர் வரைக்குமே வந்து பார்க்க முடியும். இவங்களுக்கு வந்து இந்த நியர் பாயிண்ட் அப்படிங்கிறது 1.5 மீட்டருக்கு மூவ் ஆகி இருக்குது. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா we have to calculate the focal length of the correction lens. ஹைப்பர்மெட்ரோபியா பேஷண்ட்டுக்கு வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த் என்ன in order to make his eye நார்மலாக பார்க்குற மாதிரி வைக்கணும் அவங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்மால் டீன் போட்டு இந்த 1.5 மீட்டர் வந்து எழுதிடலாம் அந்த நியர் பாயிண்ட் வந்து. ஆனால் நார்மல் ஐக்கு வந்து எவ்வளோ தூரம் பார்க்க முடியும்னா 25 சென்டிமீட்டர், தட் இஸ் கேபிட்டல் டி. சென்டிமீட்டராக இருக்கிறது நம்ம மீட்டருக்கு மாற்றணும். எப்படி மீட்டருக்கு மாற்றுறது? டிவைட் பை 100. ஸோ 0.25 மீட்டருக்கு மாற்றியாச்சு. நம்ம இப்போது கரெக்ஷன் லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த் தான் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ ஹைப்பர்மெட்ரோபியா இருக்குது, அப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதோட ஃபார்முலா வந்து small f is equal to small d into capital D by small d minus capital D. So which is equal to small d வந்து 1.5 into capital D 0.25 by 1.5 minus 0.25. இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது we will get as 0.375. அது இங்கே வந்து எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு கொடுத்துருக்கேன். பை 1.5 minus 0.25 இங்கே வந்து செப்பரேட் பண்ணி காட்டியிருக்கேன். தட் இஸ் 1.25. இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த டெசிமல் பிளேஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி மேலேயும் கீழேயும் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது you will get 375 by 1250 அப்படின்ட்டு வரும். இதை நம்ம வந்து 5 டேபிள்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணும்போது அட் லாஸ்ட்டாக 3/10ன்னு வரும். இந்த 3/10 அப்படிங்கிறது என்னென்னா 0.3. ஸோ ஃபோக்கல் லென்த் f is equal to 0.3 மீட்டர் யூனிட் வந்து. இதுதான் வந்து கரெக்ஷன் லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த். அவ்வளோதான் இந்த யூனிட்டோடைய சால்வ் ப்ராப்ளம்ஸ் ஓவர்.